கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நீங்க என்னென்ன போராட்டத்தோடு வந்திருக்கலாம், என்ன பிரச்சனைகளோட வந்திருக்கலாம், அது எல்லாத்தையும் மனசுல இருந்து ஓரம் கட்டிட்டு நல்ல திறந்த மனதோட நீங்க உங்க செவிகளை திறந்து வைத்துக்கொண்டு கவனமாய் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பீர்களானால் இது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சரி, இனி ஒரு சாபமும் இராது அப்படின்ற வார்த்தை எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எடுக்க வேண்டாம், வெளிப்படுத்தல் 22:4 வருது. இனி ஒரு சாபமும் இராது. இப்போ சாபம்னா என்ன? ஆங்கிலத்துல கர்ஸ் என்று சொல்வார்கள். CURSE, கர்ஸ். சாபம், கர்ஸ். சாபம்னா என்ன? அது ஒரு மனுஷன் மேல அந்த சாபம் இருந்துச்சுன்னா அது எப்படி வேலை செய்யுது, அது எப்படி ஆளுகை செய்யுது. அடுத்தது, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் மீது சாபம் ஆளுகை செய்ய முடியுமா? அந்த சாபத்தை நான் எப்படி மேற்கொள்ளுவது? அந்த சாபத்துக்காக ஆண்டவர் எனக்கு என்ன தீர்வை சிலுவையிலே உண்டு பண்ணி வைத்திருக்கிறார்? எப்படி நான் சாபத்தை ஓவர் கம் பண்ணி, அதாவது அதை மேற்கொண்டு ஆசீர்வாதத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பற்றி நாம் வேகமாக நாம் பார்த்து முடிக்க போகிறோம். சரி, இப்போ நான் உங்களுக்கு கேட்கிறேன், ரட்சிக்கப்பட்டவர்கள் மேல சாபம் ஆளுகை செய்ய முடியுமா? சாபம் தங்க முடியுமா? சொல்லுங்க. முடியுன்றீங்களா, முடியாதுன்றீங்களா? சத்தமா சொல்லுங்க. உங்களுடைய நம்பிக்கை என்ன தெரிஞ்சிருக்கீங்க சொல்லுங்க. முடியாது. எத்தனை பேர் முடியாதுன்றீங்க? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் மீது சாபம் ஆளுகை செய்ய முடியாது. எத்தனை பேர் சொல்லுங்க. கற்பக சிஸ்டர் கை தூக்குறாங்க, மேரியம்மா சொன்னாங்க. அப்புறம் சரிப்பா முடியும், ரட்சிக்கப்பட்டவங்க மேலேயே சாபம் ஆளுகை செய்ய முடியும் அப்படின்னு எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டவங்க மேல சாபம் ஆளுகை செய்ய முடியுமா? சரி, ஒரு சிலர் ஆளுகை செய்ய முடியும், ஒரு சிலர் ஆளுகை செய்ய முடியாது அப்படின்றீங்க. சரி, வேகமா எடுத்து வாசிங்க. சகரியாவின் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்களேன். பழைய ஏற்பாட்டுல சகரியா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. சம்பவிப்பது என்ன? பக்கம் 1097. பழைய ஏற்பாட்டுல பக்கம் 1097. வாசிங்க. சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புற ஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் இடப்பட கடவது. அப்போ யூதா வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே உங்களை ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். அப்ப ரட்சிக்கப்பட்டுட்டாலே அவங்க எப்படித்தான் இருப்பாங்க? ஆசீர்வாதமா தான் இருப்பாங்க. நீங்க ஆசீர்வாதமா இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையின் மேல எது ஆளுகை செய்ய முடியாது? சாபம் ஆளுகை செய்ய முடியாது. ரட்சிக்கப்பட்டவங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சாபத்திலிருந்து நாங்க இப்பொழுது ஆசீர்வாதத்துக்குள்ள வந்துட்டோம். அப்ப ரட்சிக்கப்பட்டவங்க மேல என்ன பண்ண முடியாது? சாபம் ஆளுகை செய்ய முடியாது. சரி, இப்போ இந்த சாபம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சாபத்தை குறித்து வேதத்துல ஆண்டவர் என்ன எழுதி இருக்கிறாரு? சாபம்னா என்னங்க? சாபம் எதனால வருது? சாபம் எதனால
வருது, சொல்லுங்க. தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், பழைய ஏற்பாட்டில். இஸ்ரவேலர் எல்லாரும், பக்கம் 1043 பழைய ஏற்பாட்டில் தானியேல் 9:11. இஸ்ரவேலர் எல்லாரும் உமது நியாயப்பிரமாணத்தை மீறி உமது சத்தத்துக்கு செவி கொடாமல் விலகி போனார்கள். அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி இருக்கிற சாபமும் ஆணை ஆக்கினையும் எங்கள் மேல் சொரியப்பட்டது. அப்போ என்ன வாசிக்கிறோம்? பாவம் செய்தோம், அதனால சாபம் வந்தது. இப்போ சாபம் எதனால வருது? பாவத்தின் விளைவுதான் என்னது? சாபம். ஆதாம் ஆண்டவருடைய கட்டளையை மீறி அந்த கனியை புசிச்சதுனால ஆண்டவர் ஆதாமை பார்த்து என்ன சொன்னாரு? நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து என் கட்டளையை மீறி நான் புசிக்க வேண்டாம் என்று உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை நீ புசித்தபடியினாலே உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அப்போ சாபம் எதனால வருது? பாவத்தினால சாபம் வந்தது. இந்த உலகத்துல பாவத்தினால சாபம் உள்ள வந்தது. அந்த சாபம் தான் மனுஷனுக்கு மரணத்தை கொண்டு வந்தது என்று சொல்லி நம்ம வேதத்துல படிக்கிறோம். கவனிங்க, பாவத்தினால சாபம், சாபத்தினால வியாதி, வியாதினால மரணம். இப்படிதான் ஒன்று பின்னாடியே வந்துருச்சு. இப்போ ஒரு மனுஷன் மேல சாபம் ஆளுகை செய்து அப்படின்னு சொன்னா அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, அதாவது பாவத்துக்கு உட்பட்டு வாழ்கிற மனிதனை சாபம் என்ன பண்ணுதுன்னா, அவனை ஒரு பொருட்டாகவே மதிக்காதபடிக்கு, அவனை மதிப்பற்றவனாக, அவனை தகுதியற்றவனாக, எந்த ஒரு நற்கிரியைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு பாத்திரமில்லாதவனாக அந்த சாபம் அவனை மாற்றி விடுகிறது. இன்னும் சொல்ல போனா ஆங்கிலத்துல ட்ரிஃப்டிங் என்று சொல்லுவாங்க. ட்ரிஃப்டிங் அப்படின்னா ஒரு மட்டமான, பொருட்படுத்த கூடாத, முக்கியத்துவமற்ற, அதாவது முக்கியத்துவமற்ற மனிதனாய் பார்க்கப்படுவது. அதுதான் சாபம். சாபம்னா என்ன? மட்டமான, பொருட்படுத்த கூடாத, முக்கியத்துவமற்ற மனிதனாய் பார்க்கப்படுவதுதான் சாபம். அப்போ ஒரு மனுஷன் மேல சாபம் ஆளுகை செய்தனா அது அவனை என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவனை யாருமே ஒரு பொருட்டாவே நினைக்காத அளவுக்கு, அவனை பத்தின நினைப்பு யாருக்குள்ளேயும் வராத அளவுக்கு அந்த சாப இருள் அவன் அப்படியே மூடி மறைச்சி அவன் ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுது. அடுத்தது, அவன் என்ன செஞ்சாலும் அவன் உழைப்ப போடுவான், ஆனா பதிலுக்கு பலன் வராது. அவன் பிரயாசப்படுவான், ஆனாலும் பலன் வராது. அவனுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்காக கடினமா உழைப்பான், அந்த உழைப்ப அந்த சாபமாகப்பட்டது ஒரு பொருட்டாவே மதிக்காது. நீ எவ்வளவுதான் உழைச்சாலும் உன்னால ஒரு இன்ச்சு அளவு கூட உன்னால நவர முடியாது. அதுதான் சாபத்தின் வல்லமை. அவன் அப்படியே அந்த இடத்திலேயே முடக்கி வச்சிடும். அடுத்தது, அவனுடைய சுகம் வாழ்வுக்காக, சரீரம் சுகம் அடைவதற்காக அவன் என்னென்னவோ முயற்சிகளை கையாளுவான், எவ்வளவோ எக்ஸசைஸ் பண்ணுவான், மருந்து மாத்திரைகளை சாப்பிடுவான், ஆனாலும் ஒரு பலனையும் அதுக்கு அவனுக்கு போடாது. வியாதி அப்படியேதான் இருக்கும். அப்ப ஒரு மனுஷன் மேல சாபம் ஆளுகை செய்கிறது என்றால் அவன் என்ன முயற்சி எடுத்தாலும் அது அவனுக்கு பலன் அளிக்காது. அவன் எவ்வளவு கடினமா உழைச்சாலும் முன்னேற்றம் இருக்காது. எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம ஆக்கி விட்டுரும். இதுதாங்க சாபம். எதற்கு புரிஞ்சுது? சாபம் ஒரு மனுஷன் மேல தங்கி இருக்குது. ஒரு மனுஷனை ஆளுகை செய்தனா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வியாதி சுகமாகாது, பொருளாதாரம் முன்னேற்றம் வராது. இது என்ன பண்ணுது? சாபத்தின் ஆளுகைய அந்த அதிகாரத்தை காட்டுது. நீங்க சொல்லுங்க,
ஒரு மனுஷனை சாபம் ஆளுகை செஞ்சான், அவன் எப்படி இருப்பான்? மதிப்பற்றவனாக, ஒரு பொருட்டாக எண்ணப்படாத அளவுக்கு மட்டமான நிலைமையில தள்ளப்படுகிறான். அவன் எவ்வளவுதான் உழைச்சாலும் என்ன வராது அவனுக்கு? சொல்லுங்க, ஒரு முன்னேற்றமும் ஒரு பலனும் வராது. அவன் எவ்வளவுதான் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டாலும், வைத்தியர்களை தேடினாலும், என்னதான் அவனுடைய சரீர சுகவாழ்வு ஆரோக்கியத்துக்காக எக்ஸசைஸ் பண்ணாலும் என்ன வராது? சுகம் என்பது. சாபத்தினுடைய ஆளுகை, சாபத்தில் ஒரு மனுஷன் மாட்டிக்கிட்டு இருக்கிறானா அவன் நிலைமை இதுதான். இத்தனை பேருக்கு புரிஞ்சுதா? சரி, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 19ஆம் வசனம் வரைக்கும் படிங்க. ஆதியாகமம் முதல் புஸ்தகம், நமக்கு நல்ல தெரிஞ்ச வசனம் தான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனம் முடிய, இல்லம்மா 17 இருந்துமா. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கினேன். விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். என்ன சொல்றார் ஆண்டவர்? ஆமாம், ஆண்டவருடைய கட்டளையை மீறி அப்படி உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணின உடனேயே இப்பொழுது அவன் மேல சாபம் வருகிறது. உடன்படிக்கை என்கிற செய்தியை நான் சொல்லும் பொழுது சொன்னேன், இரு நபர் உடன்படிக்கையில யாராவது ஒருத்தர் அந்த உடன்படிக்கையை மீறினாங்கன்னா அவங்க மேல சாபம் வரும், தண்டனை வரும்னு நான் சொல்லியிருந்தேன். இப்ப ஆதாம் ஆண்டவருடைய உடன்படிக்கையை மீறினால அவன் மேல இப்ப சாபம் வருகிறது. அந்த சாபம் இப்ப என்ன பண்ண போதும் அவனை? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தெளிவா அவனுடைய வாழ்க்கையை, இனிமேல் உன் வாழ்க்கை எப்படி இருக்க போதுன்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆதாமே, நீ இப்பொழுது என்னுடைய கட்டளையை மீறி நீ இப்பொழுது சபிக்கப்பட்டவனாக போய்விட்டாய். நீ உன்னுடைய முகத்தின் வேர்வையை நிலத்துல சிந்தி நீ கஷ்டப்பட்டு உழைப்ப. ஆனா நீ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அது உனக்கு முள்ளையும் குறுக்கையும் உழைப்பிக்கும். உன் உழைப்ப நீ போடுவ, ஆனா அது உனக்கு சந்தோஷத்தை தராது, பதிலுக்கு துக்கத்தை தான் தரும். அடுத்ததான், நீ உன்னுடைய சரீரத்திலேயும் வியாதி கண்டு நீ பலவீனத்தோட வாழுவ. ஆண்டவர் சொல்றாரா? சாபம் 2 இடத்துல வேலை செய்யுங்க. ஒண்ணு, நம்முடைய பொருளாதாரத்தை அப்படியே நசுக்கி வச்சிரும். 2வது, நம்மளதுல பொதுவா சாபத்துக்குள்ள இருக்கிற மக்கள் மீது சாபம் 2 இடத்துல வேலை செய்யுது. எங்க? ஒண்ணு பொருளாதாரத்துல, இன்னொன்னு சரீர சுகத்துல வியாதியை கொடுத்து. இந்த 2 காரியமும் சாபம் வேலை செய்யுது. தெரிஞ்சிச்சா? இப்ப நல்லா புரிஞ்சிருச்சா? ஆதாம் வாழ்க்கையில இருந்து உங்களுக்கு படிச்சு காட்டின ஆதியாகமம் 3:17 19 வரைக்கும். எப்பா, நீ கஷ்டப்பட்டு நிலத்துல உழுவ, ஆனா அது உனக்கு பலன் தராது. ஏன்? ஏன்னா சாபம் உன்னை ஆளுகை செய்யுது. நீ வேர்வை சிந்தி உழைப்ப, உனக்கு வியாதியும் வந்துடும், ஆனால் உனக்கு என்ன வராது? சுகம் வராது. அப்போ ஒரு மனுஷனை சாபம் ஆளுகை செஞ்சதுன்னா அவனை எவ்வளவு படுகுழியில படுமோசத்துக்குள்ள தள்ளுது பார்த்தீங்களா? இந்த சாபத்திலிருந்து ஆண்டவர் உங்களையே என்னையும் மீட்டு கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? உண்மையா மீட்டு கொண்டாரா? ஆமென். அல்லேலூயா. எஸ். எப்படி மீட்டு கொண்டார் அதை நாம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வாசிச்சிருங்க.
எரேமியா 29:18 படிங்களேன். எரேமியா 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல 913 வாசிங்க. 913 எரேமியா 29:18. அவர்களின் வார்த்தைகளை கேளாமற் போனபடியால் நான் அவர்களை பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் பின்தொடர்ந்து அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிகிறவர்களாகவும் நான் அவர்களை துரத்துகிற எல்லா ஜாதிகளிடத்திலும் சாபமாகவும் பாழாகவும் ஈசலிடுதலுக்கு இடமாகவும் நிந்தையாகவும் வைப்பேன் என்று. ஆமா, யாரை பார்த்து சொன்னாரு? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னாரு. இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் செய்த உடன்படிக்கை எந்த நபர் உடன்படிக்கை சொல்லுங்க? 2 நபர் உடன்படிக்கை. இஸ்ரவேல் ஜனங்களும் ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி அவருக்கு துரோகம் பண்றாங்க. இப்போ அவர்களின் வார்த்தையை கேளாமல் அவங்க எனக்கு துரோகம் பண்ணினதுனால இப்ப ஆண்டவர் அவங்களை சொல்றாரு. எப்படி வெப்பன் சொல்றாரு? அவங்கள புறஜாதிகளுக்குள்ள அவங்களை எப்படி வெப்பன்றாரு? சாபமாகவும் பாழாகவும் நிந்தையாகவும் வைப்பேன்னு சொல்றாரு. அப்போ சாபம் ஒரு மனுஷன் மேல ஆளுகை செய்துன்னு சொன்னாக்கா அவன் வாழ்க்கையில என்ன தொடரும்? என்னென்ன வசனங்க படிச்ச மேல? பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய். என்னென்ன தொடரும்? பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய். இது 3மே சாபத்தினுடைய ஆளுகையை குறிக்கிறது. ஒரு மனுஷன் சாபத்துக்குள்ள இருக்கிறான்னு சொன்னா அவனை பட்டயம் தொடரும். பட்டயம்னா எதிரிகள் துரத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்ப மாட்டுவான், எப்ப சிக்குவான் அப்படின்னு சொல்லி. அடுத்ததா பஞ்சம். பஞ்சம் என்ன அர்த்தம்? கையில ஒரு காசும் தங்காது, வீட்டுல ஒரு அரிசி பருப்பு என்ன தங்காது, எல்லாமே தொடச்சிக்கிட்டு போறோம். இதான் பஞ்சம். அடுத்ததே கொள்ளை நோய். தொடர்ந்து வியாதி 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 வியாதி, காலம் ஃபுல்லா மாத்திரை மருந்து, டாக்டர், அவரு இவரு, இந்த ஸ்பெஷலிஸ்ட், அந்த ஸ்பெஷலிஸ்ட். இது எதை காட்டுது? சாபம் ஒரு மனுஷனை ஆளுகை செஞ்சா இதுதான் அவன் மனுஷன்ல தொடர்ந்து வருகிறது. தெரியுதுங்களா? சாபத்தை பத்தின ஒரு விளக்கம் கிடைச்சிருச்சான். சாபம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சான். இப்ப நீங்க உடனே உங்களை அதுக்கு ஒப்பிட்டு பார்த்துடக்கூடாது. நான் கூட ஒரே டாக்டர் தேடி அழிஞ்சிருக்கிறேன், நான் கூட பொருளாதாரத்தில் ரொம்ப நசுக்கப்பட்டிருக்கிற, கையில காசே தங்கலன்னு நீங்க உங்களை உடனே ஒப்பிட்டு பார்த்துடக்கூடாது. நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஜனம், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. ஒருவேளை உங்க வாழ்க்கையில இந்த மாதிரியான காரியம் உங்களை தொடருது, நீங்க கூட ஏதோ நான் சாபத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன் பிரதர், என்ன கூட வியாதி தொடருது, எதிரிகள் தொடர்றாங்க, என்ன கூட பஞ்சம் தொடருது பிரதர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா அது உங்களுடைய அறியாமை. நீங்க இப்ப அந்த சாபத்துல இல்ல, ஆண்டவர் உங்களை ரத்த சிந்தி சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். எப்படி மீட்டு கொண்டார்னு சொல்றேன். இப்ப அந்த சாபம் ஒருவேளை உங்க வாழ்க்கையில இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா எப்படி நீங்க அதை ஆசீர்வாதமாய் மாற்றி கொள்ளணும், எப்படி நீங்க அதை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற வேத வசனத்தின் அடிப்படையில இருந்து. இப்போ இந்த சாபத்தை ஆண்டவர் சிலுவையில சுமந்தார். எப்படி சுமந்தார்? இப்போ ஆண்டவருக்கு எத்தனை ஆணிகள் அடிக்கப்பட்டது சொல்லுங்க? வெரி குட், சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. தெரியலையா? எத்தனை ஆணிகள் ஆண்டவர் அறையப்பட்டாரு? வலது கையில ஆணி, இடது கையில ஆணி, அப்புறம் 2 கால்களையும் சேர்த்து ஆணி கடாவப்பட்டது. இத 3 ஆணிகளும் 3 பாவத்துக்கு அடையாளம். இப்ப நான் சொல்ல போற அந்த வசனத்தின் மூலமாகத்தான் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எல்லா பாவத்துக்கும் இந்த 3 காரியம் தான் அஸ்திபாரமா இருக்கு. இந்த 3 தான் மனுஷனுக்கு சாபத்தை கொண்டு வருது. இந்த 3 பாவத்தை ஆண்டவர் சிலுவையில 3 ஆணிகளால சுமந்து தீர்த்தார். வேகமாய் வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வெளிப்படுத்தலுக்கு முன்னாடி வருது பாத்தீங்களா? 1 யோவான். அதுல ஏனெனில் பக்கம் 326 வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள்.
இப்ப எல்லாரும் வாசிக்க போறோம். எடுத்துட்டீங்களா? பக்கம் 326, 1 யோவான் 2:16 படிக்கலாமா? ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவை. இப்போ இந்த 3 பாவம் தாங்க மனுஷனுக்கு சாபத்தை கொண்டு வருது. முதல் பாவம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? மாம்சத்தின் இச்சை. மாம்சத்தின் இச்சை என்ன? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம். இப்படிப்பட்ட இந்த பாவங்கள் தான் மாம்சத்தின் இச்சை. நல்லா கவனிங்க. இந்த மாம்சத்தின் இச்சைய ஆண்டவர் தன்னுடைய இடது கையில அவர் ஏற்றுக்கொண்டார். எப்படிங்க? ஒரு கேள்வி வருதுல்ல, எப்படி ஆண்டவர் இடது கையில் அந்த மாம்சத்தின் இச்சையை ஏற்றுக்கொண்டார்? வாசிங்க நீதிமொழிகள் 29:3. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வாசிங்க. அதுதான் ஞானத்தில் பிரியப்படுகிற பக்கம் 787 நீதிமொழிகள் 28:16. ஒரு நிமிஷம். 29:3. ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழ பண்ணுகிறான், வேசிகளோட தொந்திப்பானவனோ ஆஸ்தியை அழிக்கிறான். வேசிகளிடத்திலே போய் பாவம் செய்து வாழ்கிறவன் ஆஸ்தி என்ன பண்றான்? அழிக்கிறான். அப்போ மாம்சத்தின் இச்சை வேசித்தனத்துக்கு அது கொண்டு போகிறது. அந்த வேசித்தன அந்த மாம்சத்தின் இச்சையை உள்ளடக்கி வச்சிருக்கிறவங்க, உள்ள வச்சு வாழ்கிறவங்க தன்னுடைய ஆஸ்தி என்ன பண்றாங்க? சொல்லுங்க, என்ன பண்றாங்க? அழிக்கிறாங்க. அதே லூக்கா 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் படிங்க. லூக்கா 15:30 படிங்க வேகமா. வாசிங்க. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட. போதும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? இளைய குமாரனை பத்தி அண்ணன் சொல்ற, அப்பா கிட்ட என்ன சொல்றான்? வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை. அப்போ மாம்சத்தின் இச்சை என்ன பண்ணது? ஆஸ்தியை அழிச்சு போடுதா? நல்ல கவனிங்க. இப்ப அந்த சாபத்தை ஆண்டவர் தன்னுடைய இடது கையில ஏற்றுக்கொண்டார். இப்போ நீதிமொழிகள் 3:16 படிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. ஒரு நிமிஷம், எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? பக்கம் 765 சங்கீதத்துக்கு பக்கத்துல வருது. 765ஆம் பக்கம் பழைய ஏற்பாட்டுல நீதிமொழிகள் 3:16 வாசிமா. 16. அதன் வலது கையில் தீர்காயுசம், அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அப்போ இடது கையில ஆண்டவர் நம்முடைய மாம்சத்தின் இச்சையினால் உண்டாகிற அந்த வேசித்தன பாவங்களை எல்லாம் அந்த இடது கையில அறையப்பட்ட அந்த ஆணியினால அவர் அதை எடுத்துக்கொண்டு அதற்கு பதிலாக இடது கையிலிருந்து அவர் என்ன தருகிறாராம்? செல்வத்தையும் கனத்தையும் தருகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஐயா, ஒரு காலத்துல வேசித்தனம் பண்ணினவன் தான் ஐயா. ஒரு காலத்துல விபச்சாரனா இருந்தவன் தான். ஒரு காலத்துல அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தவன் தான். இப்பொழுது அந்த வேசித்தன பாவத்தை, அந்த சாபத்தை ஆண்டவர் இடது கையிலே அவர் ஆணிகளால் ஏற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக செல்வத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. தெரியுதா எப்படி சாபம் ஆசீர்வாதமா மாறுதுன்னு? அப்ப இடது கையில ஆண்டவர் அந்த வேசித்தனத்தின் பாவத்தினால் வருகிற தண்டனைய, அந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு பதிலாக செல்வத்தையும். வாழ்க்கையில செல்வமும் கனமும் உண்டாகணும். என்ன சார் பண்ணணும்? வாழ்க்கையில செல்வமும் கனமும் உண்டாகணும்னா என்ன பண்ணணும்? ஆண்டவர் தன்னுடைய இடது கையில் இருக்கிற செல்வத்தையும் கனத்தையும் நமக்கு கொடுக்கணுங்க. சாபத்தை எடுத்துக்கிட்டார் அவரு. நாம என்ன பண்ணணும்? அந்த வேசித்தன ஆவி உள்ள வராதபடி காத்துக்கணும்.
மாம்ச இச்சை தூண்டி விடாதபடி பார்த்துக்கணும். அவனவன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். இச்சையானது அது பாவம் பூரணமாகும் பொழுது அது மரணத்தை தரப்பிக்கும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வீட்டில் படிச்சு. அப்போ அந்த மாம்சத்தின் இச்சை இருந்ததுன்னா அவங்க சிக்குண்டு சோதிக்கப்பட்டு அவங்க மாட்டிக்குவாங்க. அது அவங்களுக்கு என்ன கொண்டு வந்துடுது? சாபத்தை கொண்டு வந்துடுது. அப்போ பேசிகளோடு விட தொந்திப்பானவனா இருக்கிறவன் என்ன பண்றான்? ஆஸ்திகளை அழித்து போட்டுறான். அப்போ ஆண்டவர் இடது கையில அந்த வேசித்தன பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அதில் ஆணிகள் அடிக்கப்பட்டு அதற்கு பதிலாக அவர் இடது நேரத்தில் இருந்து நமக்கு செல்வத்தை கணக்கு கொடுக்கிறார். இரண்டாவது பாவம் என்ன? கண்களின் இச்சை. கண்களின் இச்சைனா என்ன? பார்க்கிறது எல்லாத்தையும் ஆசைப்படுறது, பார்க்கிறது எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு சொல்லி அதன் மேல மனசு அலைய விடுகிறது. இதற்கு பெயர் தான் கண்களின் இச்சை. இப்ப இந்த கண்களின் இச்சை பார்க்கிற பொருள் மேலெல்லாம் ஆசையை உண்டாக்குது. அந்த மாதிரி கண்களின் இச்சையில மாட்டிக்கிட்டவங்க அவங்க நிலைமை என்ன அப்படின்றத நீதிமொழிகள் புஸ்தகத்துல 28:16 படிங்க. நீதிமொழிகள் 28:16 பக்கம் 787. பிரபு புத்தியினமாய் இருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி. பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்க ஆயுசை பெறுவான். பொருளாசையை வெறுக்கிறவன் என்ன பெறுவான்? அப்போ பொருள் ஆசை அதிகமா இருக்குதுங்க. பார்க்கிற எல்லாத்தின் மேலும் கண்களின் இச்சை ஆசை போய் அதை அனுபவிக்கணும், அடையணும்னு நினைக்குதுங்க. உள்ள பொருளாசை இருக்குதுங்க. இருக்கிறது பத்தல, இன்னும் பெருசா வேணும், இன்னும் பெருசா கிடைக்கணும், அது வேணும் இது வேணும் அப்படின்னு பொருளாசைப்படுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சீக்கிரம் சாக போறாங்கன்னு அர்த்தம். நான் சொல்லலமா, சத்தியம் சொல்லுது. தெரியுதா? உண்மை தெரியுதா? உண்மை தெரியா? பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காசை பெறுவான்னா அப்ப பொருளாசையிலேயே நிரம்பி வாழறவன் ரொம்ப தீர்க்காசை பெறுவானா? சீக்கிரம் செத்து போவான்னு அர்த்தம். சொல்லுங்க. உண்மையை சொல்லி ஆண்டவர் கண்களை திறந்து விடுறாங்க. எத்தனை பேர் கண்ணு திறக்கப்படுது? எத்தனை பேருக்கு உண்மை தெரியுது? இப்ப நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்க, நான் ரொம்ப காலம் என் பிள்ளைங்களோட நீடூடி வாழணும்னு நினைக்கிறவங்க பொருளாசைப்படுவாங்க. இருக்குது போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த வருமானம், மிகுந்த ஆதாயம். ரொம்ப நாள் வாழணும்னு நினைக்கிறவங்க பொருள் மேல ஆசை வைக்க மாட்டாங்க, பார்க்கறதெல்லாம் வேணும்னு நினைக்க மாட்டாங்க. வாழ்றது ஒரே வாழ்க்கை. எப்படி வாழ்ந்தான்னா பார்க்கறது தான் பரலோகம், அனுபவிக்கிறது தான் சொர்க்கம். அடுத்த உலகத்தை யாரு கண்டா? அதனால இங்கேயும் எல்லாத்தையும் அனுபவிச்சுன்னு சொல்லி பார்க்கறதெல்லாம் ஆசைப்பட்டு 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 அதன் பின்னாடியே ஓடுறவன் சீக்கிரமா முடிய போறான்னு அர்த்தம். உண்மை தெரியுதா? ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரி, இப்போ ஆண்டவர் தன்னுடைய வலது கையில அந்த கண்களின் இச்சையாகிய பொருளாசைய, அதற்குரிய அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். எப்படி ஏற்றுக்கொண்டார்? மறுபடியும் நீதிமொழிகள் 3:16 படிங்க. வசனத்தை பாருங்க. அதன் வலது கையில் தீர்க்க ஆயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. யார் வலது கையில தீர்க்க ஆயுசு இருக்குதுங்க? சரி, நம்ம காலங்கள் யார் கருத்துல இருக்கு? வீட்டுக்கார கையில இருக்குதா? பிள்ளைங்க கையில இருக்குதா? இல்ல ஓனர் கையில இருக்குதா? என் ஓனர் ரொம்ப தங்கமானவருங்க, நான் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரு. அப்ப உங்க காலம் அவர் கையில தான் இருக்கு. சோத்திரம். நம் காலங்கள், இப்ப தாவீது என்ன சொல்றாரு? என் காலங்கள் யார் கரத்துல இருக்குன்னு சொல்றாரு. அப்போ கர்த்தருடைய வலது கரத்துல என்ன இருக்கு? தீர்க்க ஆயுசு இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? அந்த கண்களின் இச்சையாகிய பொருளாசைக்கு வரவேண்டிய அந்த சாபத்தை, தண்டனைய ஆண்டவர் தன்னுடைய வலது கையில ஏற்றுக்கொண்டு இப்ப அதுக்கு பதிலா என்ன தர்றாரு? நமக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்கிறார். சரி, மூன்றாவது பாவம் என்னது? ஜீவனத்தின் பெருமை. அது என்ன? நம்ம சொல்லுமா, பெருமையா நடக்கிறாங்க, மெட்டிமையா நடக்கிறாங்க. சொல்றோமா? எப்படி நடக்கிறாங்க? சொல்லுங்க எல்லாரும், எப்படி நடக்கிறாங்க? அத நீங்க நடக்கலங்க,
வெளி உலகத்துல நடக்கிறாங்க. எப்படி நடக்கிறாங்க சொல்லுங்க? எப்படி நடக்கிறாங்க? பெருமையா நடக்கிறாங்க, மேட்டிமையா நடக்கிறாங்க, இருமாப்பா நடக்கிறாங்க, அகந்தையா நடக்கிறாங்க, கழுத்து நிமித்தி நடக்கிறாங்க, மற்றவங்களை அற்பமா நினைச்சு நடக்கிறாங்களே. அந்த பெருமையா நடக்கிற அந்த பாவத்துக்காக தான் அவர் கால்ல ஆணி அடிக்கப்பட்டுச்சு. தெரியுதா? யாராவது தன் வாழ்க்கையை குறித்து பெருமை நினைச்சு நான் இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், எனக்கு அது இருக்குது, இது இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு பெருமையா நடந்தாங்கன்னா உடனே நீங்க சிலுவையை தான் பார்க்கணும். ஆண்டவரே, நான் பெருமையா நடந்ததுக்காக உங்க காலில் ஆணி அடிச்சாங்கப்பா. இனி நான் என்ன பண்ண மாட்டேன், பெருமையா நடக்க மாட்டேன். எனக்கு ஆண்டவர் எவ்வளவு கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், அவர் கிருபையினால திருப்தி ஆக்கினார். அவர் தந்த வாழ்வு, அவர் தந்த ஈவு, எல்லா புகழும் அவருக்கு. தலையை தொங்க போட்டுட்டு போகணும். கதிரில் நெல் பிடிச்சதுன்னா, வயல்ல பாத்துங்களேன், கதிரில் நெல் பிடிச்சதுன்னா அந்த நெற்கதிர் அப்படி இப்படி சாஞ்சு நிற்கும். பாத்துக்கிறீங்களா? ஒரு கொக்கி ஷேப்ல வளைஞ்சு நிற்கும், தெரியுமா? பாத்துக்கிறீங்களா? எத்தனை பேர் வயலை பாத்துக்கிறீங்க? எல்லாம் அந்தமான்ல இருந்து வந்துக்கிறீங்களா? எத்தனை பேர் வயலை பாத்துக்கிறீங்க சொல்லுங்க? கிராம பக்கம் போறீங்க, வயல்ல கதிர் பிடிச்சதுன்னா கதிர் எப்படி இருக்கும்? உள்ள சரக்கு இருக்கிறவன் தலையை தொங்க போட்டுதான் இருப்பான். ஆனா கதிரே இல்லாத நெல் எப்படி நிற்கும்? சும்மா நிமிர்ந்து நிற்கும். உள்ள கர்த்தரை பத்தின அறிவு இருக்கிறவன், கர்த்தர் தந்தார்னு சொல்லி அந்த நான் என்ன விசுவாசம் இருக்கிறவன் தலையை தொங்கப்பட்டு தாழ்மையா தான் நடப்பான். நான் உண்டாக்குனது, நான் சம்பாரிச்சது, என் திறமை, என் சாத்தியம் சொல்லிட்டு இருக்கிறவன் எப்படி நடப்பாங்க? பெருமையா நடப்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன இல்லை? அவருடைய கால்கள் ஆணி கடாகப்பட்டது. நான் பெருமையா நடந்ததுக்காக அவர் காலில் ஆணி அடிக்கப்பட்டது அந்த உணர்வு அறிவு இல்லை. அப்போ ஜீவனத்தின் பெருமையாகிய அந்த பாவத்திற்கு அவர் கால்கள்ல ஆணி கடாகப்பட்டது. வாசிக்க லூக்கா 1:79. லூக்கா 1:79 படிங்க. எல்லாரும் எடுத்துக்கங்க, எல்லாரும் படிங்க. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே தோன்றிய உன்னதத்தில் இருக்கிற அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அதாவது நம்முடைய கால்களை பெருமைக்கு விலக்கி, மேட்டிமைக்கு விலக்கி, சமாதானத்தின் பாதையில நடத்துவதற்காக உன்னதத்தில் இருந்த அருணோதயமாகிய இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அப்ப பெருமையா நடக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா தொல்லை வராங்க, சமாதானம் இருக்காதுங்க. அப்போ அந்த பெருமை என்கிற அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காகத்தான் சாத்தான் எதுல விழுந்து போனான்? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எதுல விழுந்து போனான்? பெருமையில விழுந்து போனான். நல்ல உலகத்தையே ஆண்டு நேபுகாத் நேச்சார் ராஜா, தெரியுமா? தானியேல் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் வீட்டுல படிச்சு பாருங்க. உலகத்தையே ஆண்டவர் நேபுகாத் நேச்சார் என்கிற ராஜா. உலக அதிசயத்துல 7ல அவன் கட்டின தொங்கு தோட்டமும் 1. இப்பவும் உலக அதிசயத்துல அது இடம்பெற்றிருக்கு. அவ்வளோ பெரிய ராஜா திடீர்னு ஒரு நாள் மிருகமா மாறி காட்டுல போய் புல்லு மேஞ்சானா. தெரியுமா ஏன்னு? நான் கட்டின மகா பாபிலோன், என் புகழ்ச்சிக்கென்று நான் கட்டின அரண்மனை என்று சொல்லி அவன் பெருமை பேசலாம். அப்படியே அரண்மனையில உள்ளாத்திக்கினேன். மேல ஒரு சத்தம் கேட்டது, இனி மனுஷரிலிருந்து தள்ளப்படுகிறாய், வெளியின் மிருகங்களைப் போல புல்லை மேய்வாய், உன்னதமானவர் சகல ராஜ்யங்களையும் ஆளுகை செய்கிறார் என்று நீ உணரும் அளவும் 7 வருஷம் நீ வெளியில காட்டுல மேய்விடான்னு சொல்லி சத்தம் வந்தது. உடனே அவனுடைய நகங்கள் எல்லாம் மிருகங்களுடைய நகங்களாய் மாறி, அவனுடைய தோள்கள் எல்லாம் மிருகத்தின் தோள்களாய் மாறி, அரண்மனையை விட்டு மிருகமா மாறி அவன் காட்டுல போய் வாழ்ந்தான். படிச்சு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா. அப்போ சாத்தான் பெருமையில விழுந்தான், நேபுகாத் நேச்சார் ராஜா பெருமையில விழுந்தான். நீ உன்னை விழாமல் காத்துக்கொள். சிலர் விபச்சாரத்துல விழாம இருக்கலாம், சிலர் பொருளாசையில கூட விழாம இருக்கலாம். ஆனா எதுல விழுந்துருவாங்க? பெருமையில விழுந்துருவாங்க. யாராவது அவங்கள புகழ்ந்துட்டா போதும், உச்சி குளிர்ந்து அப்படியே பெருமை என்கிற கிரீடம் அவரை சூட்டி. ஏசாயா புஸ்தகத்துல என்ன சொல்றாரு பாருங்களேன். ஏசாயா 28:3 படிங்க. ஆண்டவர் சொல்ற வார்த்தை நல்லா எழுதிக்கங்க மனசுல. ஏசாயா வாசிங்க.
28:3. எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. பக்கம் 831 படிங்க. 28:3 எப்ராயிமுடைய பெரியரின் பெருமையான கிரீடம் காலால் மிதித்து போடப்படும். ஆண்டவர் சொல்றாரு, உன் பெருமை என்கிற கிரீடத்தை என்ன பண்ணுவாரா? காலால மிதிச்சு போட்டுருவாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்னும் இல்லாம ஆக்கிடுவேன்ற. தெரியுதுங்களா? தேவன் விபச்சாரக்காரனுக்கு எதிர்த்து நிக்கிறேன்னு சொல்லல, கொலைகாரனுக்கு எதிர்த்து நிக்கிறேன்னு சொல்லல, திருடனுக்கு எதிர்த்து நிக்கிறேன்னு சொல்லல. தேவன் யாருக்கு எதிர்த்து நிக்கிறாரா? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். உள்ள பெருமை என்கிற ஆவி வந்துச்சு, கர்வம் வந்துச்சுன்னா யாரும் உனக்கு எதிரியா நிக்க மாட்டாங்க, கர்த்தரே எதிரியா நின்றுவார். முடிச்சுக்காங்க, ஜாக்கிரதையா இல்லைங்க, ஜாக்கிரதையா இருங்க. அப்போ அந்த பெருமை என்கிற அந்த நடக்கையில இருந்து, அதன் நிமித்தம் வருகிற சாபத்திலிருந்து நான் விடுதலை ஆகணும்ன்றதுக்காகத்தான், நம்முடைய கால்களை ஆண்டவர் சமாதானத்தின் வழியில நடத்தணும்ன்றதுக்காகத்தான் அவருடைய கால்கள்ல என்ன கடாவப்பட்டது? ஆணி கடாவப்பட்டது. இப்ப தெரிஞ்சுங்களா? 3 பாவங்களுக்காக தான் ஆண்டவர் 3 ஆணிகளை ஏற்றுக்கொண்டார். அப்போ இடது கையில ஆண்டவர் ஆணி ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம் என்ன? மாம்சத்தின் இச்சையினால் வருகிற அந்த பேசித்தன பாவத்தினால் வருகிற அந்த சாபத்தை ஆண்டவர் நம்மை விட்டு விளக்குவதற்காக இடது கையில் ஆணி ஏற்றுக்கொண்டு, அதே இடது கையில இருக்கிற எது கொடுத்தாரு? செல்வத்தையும் கனத்தையும் கொடுத்தார். அடுத்தது கண்களின் இச்சையினால் வருகிற அந்த பொருளாசை நம்முடைய ஆயுசினாலேயே குறைச்சி நம்முடைய வாழ்நாளையே குறுக்கி போடுகிறதே, அந்த பொருளாசை என்கிற அந்த கண்களின் இச்சையை, அந்த சாபத்தை ஆண்டவர் முறியடிக்கிறதுக்காக ஆண்டவர் தன்னுடைய வலது கரத்துல ஏற்றுக்கொண்டாரு. அடுத்தது பெருமையாக நடந்து தேவனுக்கு நான் சத்ருவாய் மாறிவிடக் கூடாது, என் வாழ்க்கை பாழாகி போய்விடக்கூடாது, நான் சமாதானத்தை அடைந்து என்னுடைய பாதைகள் எல்லாம் செவையானதா இருக்கணுன்றதுக்காக தான் அவருடைய கால்களிலே ஆண்டவர் ஆணி ஏற்றுக்கொண்டார். 3 பாவங்களுக்காக 3 ஆணிகளால் தேவன் அறையப்பட்டார். இப்ப வேகமா வாசிங்க, டைம் ஆயிடுச்சு, மணி சரியா 11 ஆயிடுச்சு. 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? எத்தனை பேர் சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஆவலாகிறீங்க? இன்னும் 2 சில வசனங்கள் தான் இருக்கு, வாசிக்கலாம். உபாகமம் 21 அதிகாரம், உபாகமம் 21 அதிகாரம் 22 வசனம் 23 வசனம். பழைய ஏற்பாட்டுல உபாகமம் 21 அதிகாரம் 22 வசனம் 21 வசனம் 22 வசனம் இல்ல 22 23. கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. அதாவது மரத்துல தூக்கி போடப்படுறது தாங்க நியாயப்பிரமாணத்திலே உச்சபட்ச தண்டனைன்னு சொல்லுவாங்க. திருடுவதற்கு ஒரு தண்டனை இருக்கு, பொய் சொன்னா ஒரு தண்டனை இருக்குது. அந்த மாதிரி கொலை செஞ்சவனுக்கு, அந்த கொலை பழிய ஏற்றுக்கொண்டவனுக்கு, அந்த கொலைகாரனுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற உச்சபட்ச தண்டனை என்ன தெரியுமா? மரத்திலே சிலுவையிலே அவனை தூக்கி போடுகிறது. அப்படி மரத்துல சிலுவையில தூக்கி போடப்பட்டவனை தேவன் எப்படி பார்க்கிறார்னா, இவன் மேல சாபம் வந்துருச்சுன்னு பார்க்கல, இவன் தான் சாபமே, நாட்டுக்கே இவன் சாபம். என்னங்க அந்த வசனத்துல என்ன சொல்றாரு? மறுபடியும் படிங்க, அந்த 22 வசனம் 23. இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். அப்போ ஒரு மனுஷன் ஆண்டவர் சபிக்கப்பட்டவனாக அந்த தண்டனை அவன் மேல கொடுக்கும் பொழுது அவனை எப்படி பார்க்கிறாருன்னா சாபமாகவே பார்க்கிறார். கலாத்தியர் 3:13 படிங்க. கலாத்தியர் 3:13 பாருங்க, புதிய ஏற்பாட்டுல கலாத்தியர் 3 அதிகாரம் 13 வசனம், பக்கம் 259. புதிய ஏற்பாட்டுல 259 கலாத்தியர் 3:13 படிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும்
சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்கான சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை. இப்போ இயேசு சிலுவையில சாபத்தை ஏற்றுக்கொண்டார் எழுதப்படல, சிலுவையில அவர் சாபமாகவே மாறிவிட்டார். சிலுவையில என்ன ஆயிட்டாரு? சாபமாகவே ஆயிட்டாருங்க. சிலுவையில அவர் சாபமாகவே ஆயிட்டாரு. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் நமக்காக பாவமானார். அப்ப பாவமாவே பாவத்தின் ஒட்டுமொத்த உருவமாகவே சிலுவையில் தொங்குறாரு. சாபத்தின் ஒட்டுமொத்த உருவமாகவே சிலுவையில் தொங்குனாரு. பாத்துக்கங்க, ஆண்டவர் நம்முடைய பாவத்தையும் நம்முடைய சாபத்தையும் ஆண்டவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டார். அப்ப ஒரு மனுஷனுடைய சாபம் அது தீர்க்கப்படணும்னா முதல்ல பாவத்துக்கு ஆன தீர்வை செலுத்தணும். பாவத்துக்கான தீர்வை செலுத்தினாதான் சாபம் அங்க தங்காது, வேலை செய்யாது. அப்ப ஆண்டவர் நம்முடைய பாவத்துக்கான தீர்வை சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு? 3 ஆணிகளால அந்த தீர்வை செலுத்திட்டார். அப்ப இனிமேல் நம்ம மேல என்ன பண்ணாது? சாபம் தங்காது. 3 ஆணிகளால 3 வித பாவங்களையும் ஆண்டவர் சுமந்து தீர்த்துட்டார். அதுக்கு பதில் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். வேகமாய் வாசிங்க வெளிப்படுத்தல் 22:1 முதல் 4 வரை. பைபிள்ல கடைசி புஸ்தகம், கடைசி அதிகாரம், கடைசி புஸ்தகம், கடைசி அதிகாரம். வெளிப்படுத்தல் 22:1 3 முறைகள். பின்பு பலகை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். இப்போ அந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஒரு நதி ஓடி வருது. அடுத்ததா 2 கரையிலையும் ஜீவ விருட்சம் இருக்கிறது. என்ன இருக்குது? ஒண்ணு ஜீவ நதி, இன்னொன்னு ஜீவ விருட்சம். இந்த ஜீவ நதி, இந்த ஜீவ விருட்சம் இருக்கிற இடத்துல என்ன இருக்காதாம்? சாபம் இருக்காது. அப்ப இந்த ஜீவ நதி, அந்த ஜீவ விருட்சம்னா என்னங்க? வாசிங்க நீதிமொழிகள் புஸ்தகத்துல 10:11. நீதிமொழிகள் 10:11 படிங்க. வேக வேகமா எடுத்து படிங்க. நீதிமானுடைய வாய் என்ன ஊற்று? என்ன ஊற்று? கொடுமைய துன்மார்க்கனுடைய வாயை அடிக்கும். அப்போ ஜீவ ஊற்று அப்படின்னாக்கா நீதிமானுடைய வாயிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படணும். அப்ப ஜீவ ஊற்றுனா என்ன? தாண்ட சொன்னாரியா, என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னார் இல்லையா? தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அப்படி சொன்னார்னு எழுதியிருக்கலையா? யோவான் 7ஆம் அதிகாரத்துல எடுக்க வேண்டாம். அப்போ ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றவங்க அந்நிய பாஷையை பேசணும். அதுதான் ஜீவ ஊற்றாய் வெளியே வரும். ஜீவ ஊற்றாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வெளிப்பட 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 ஒரு சாபமும் தங்காது. அடுத்த வசனம் படிங்க. நீதிமொழிகள் 15:4. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். போதும். நாவின் மாறுபாடு ஆவியை நொறுக்கும். அப்போ ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம்னு அர்த்தம். ஜீவ விருட்சம்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நீங்க உங்க வாயினால சொல்ல 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 அந்த இடத்துல சாபம் தங்காது. அப்போ இந்த சாபத்தை நான் மேற்கொள்றதுக்கு ஆண்டவர் காட்டி கொடுத்திருக்கிற வழி என்னன்னாக்கா, ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள்ள கிரியை செய்த அந்நிய பாஷையை பேசுவதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். வாஞ்சையோடு தாகத்தோடு ஆவியானவரை கேட்டு காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் உங்களுடைய இருதயத்துக்குள்ள ஊற்றப்படும் பொழுது உங்களுடைய நாவு ஜீவ ஊற்றாக மாற்றப்படுகிறது. நீங்க ஜீவ ஊற்றாகிய அந்த அந்நிய பாஷை வார்த்தைகளை பேச பேச அவங்க வீட்டுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சாபம் ஒன்றா மறைய ஆரம்பிக்குது. அடுத்ததான் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களையும் சொல்லி சொல்லி பாருங்க. நானும் என் பிள்ளைகளும் கர்த்தரால் போஷிக்கப்பட்டிருக்கிறோம்.
தரும். என் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபையை தொடரும் என்கிற அந்த நல்ல வாக்குத்தத்தங்களை சொல்ல 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 அது ஜீவ விருட்சத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு சாபமும் இராது. சத்தியம் புரிஞ்சு ஏசப்பா நம்முடைய சாபத்தை அவர் மேல ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அவர் சாபமாவே ஆயிட்டாரு. பதிலுக்கு அவருடைய இடது கையில இருக்கிற செல்வத்தை தராரு, அவருடைய வலது கரத்துல இருக்கிற தீர்காயுசை தராரு, அவருடைய கால்கள் ஆணி கடாவப்பட்டதனால நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில நடத்துறாரு. இவ்வளோ ஆசீர்வாதங்களே அவருக்கு நம்ம வச்சிருக்கிறாரு, தராரு. அதை நாம பிராக்டிஸ் பண்ணி தான் பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நம்ம அதை அனுபவிக்கணும்னு சொன்னாக்கா நம்ம அந்நிய பாஷையை பேசணும், அவருடைய வாக்குத்தத்தங்களை வெளியே சொல்லணும். நீங்க எதுவுமே சொல்லாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே மாறாது. சிலர் நல்லதும் செய்ய மாட்டாங்க, சொல்லுங்க, கெட்டதும் செய்ய மாட்டாங்க. நான் எதுவுமே செய்ய மாட்டேன். எதுவுமே செய்யாம இருந்தாலும் இப்படிதான். நீங்க ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பேசுங்க. அந்நிய பாஷை அடையாளம் பெறாதவங்க வாக்குத்தத்தங்களை பேசுங்க. அந்நிய பாஷை அடையாளத்தை பெற்றவங்க ஆவில அனலாகி ஜெபத்தில் அதிக பல மணி நேரமா அந்நிய பாஷை பேசுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு சாபமும் இருக்காது. யாவரும் எழுந்து